முத்தே 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 உன்னை பாக்குறதுக்கு வந்து வணக்கம் எதுக்கு பதிலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடுங்க. என்ன புதுசா முதலாளி எல்லாம் கூப்பிடுறீங்க? நானும் உங்களை மாதிரி தொழிலாளி தானே. சொல்ல போனா உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் கடன் அதிகமா இருக்குது. நீங்க எப்பவுமே முத்துனே கூப்பிடுங்க. என்ன இருந்தாலும் நீங்க எங்க முதலாளி தானே. ஆட முதலாளி எல்லாம் கிடையாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வேலை பார்க்கறோம், அவ்வளவுதான். ஏங்க எல்லாரையும் உட்கார சொல்லுங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க, உட்காரு. இல்ல பரவாயில்ல இருக்கட்டுங்க. இந்த வார கலெக்ஷன் பணத்தை கொடுக்கலாம் வந்தோம். 2 மாசமாவே வேலை இல்லாம இருந்தோம். எங்க நேரமும் என்னமோ வண்டி வேற அமையல. உங்க புண்ணியத்துல எங்க எல்லாருக்கும் பொழப்பு நடக்குது. அண்ணே நான் மறுபடியும் சொல்றேன், உங்களாலதான் ஏன் பொழப்பு நடக்குது. எனக்கே ஏகப்பட்ட கடன் இருக்குது. நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க நம்பிக்கையில தான் நான் இருக்கிறேன். நீங்க எப்போ நல்லா இருக்கணும்னு, நீங்க மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைக்காம உங்க சுத்தி இருக்கவங்களும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதான பெரிய விஷயம். அதனால நீங்க நல்லா இருந்தா நாங்களும் நல்லா இருப்போம். முதலாளி 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 நிறுத்துங்கப்பா. இந்த வாழ்க்கை ஒளிகன்றதை நம்ம விடவே மாட்டோமா? மத்தவனை வாழ சொல்லி கோஷம் போறதை விட்டுட்டு நாம நம்ம வாழ்க்கையை வாழ பார்க்கணும். முத்து, உங்ககிட்ட வேலை பாக்குறவங்க நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள நீ நல்லா பாத்துக்கிறேன்னு அர்த்தம்டா. சரியா சொன்னீங்க ஐயா. முத்து மாதிரி ஒரு முதலாளி